இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் பிரதமர், உலகின் இரண்டாவது பெண் பிரதமர் என்ற பெருமைகளை கொண்டு கம்பீரத்துடன் நாட்டை வழிநடத்திய இந்திரா காந்தியின் பிறந்த நாள் இன்று. இந்நாளில் அவர் குறித்த சில தகவல்களை அறியலாம். இந்தியாவின் இரும்பு பெண்மணி என வர்ணிக்கப்பட்டவர் இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் மகள் என்ற பெருமையோடு தாய் கமலா நேருவின் முழு அரவணைப்பில் வளர்ந்தார் அவர். உள்நாட்டு கலவரம், போர் என இந்தியாவின் எந்த பிரதமரும் சந்திக்காத பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவற்றை திறம்பட கையாண்டவர். 1917ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்த இந்திரா காந்தி தனது 11வது வயதில் ராமாயணத்தில் வருவது போன்று வானரப்படையை நிறுவினார். இந்த அமைப்பு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உணவு, குடிநீர் விநியோகம் செய்வது, விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு தலைமறைவாக வாழ்பவர்களுக்கு மடல்களை கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளை செய்தது. 1942ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தந்தை நேருவின் விருப்பத்திற்கு மாறாக ஃபெரோஸ் காந்தியை மணந்தார் இந்திரா. இவர்களின் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நேரு மகாத்மா காந்தி தலையிட்டு திருமணத்தை முறித்து வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் இந்திரா காந்தி இதற்கு இணங்கவில்லை. திருமணம் ஆன 6 மாதங்களில் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்ட இந்திராவும் ஃபெரோஸ் காந்தியும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் 5 ஆண்டுகள் சுமூகமான திருமண வாழ்க்கைக்கு பின் இவர்களுக்கு ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி என 2 மகன்கள் பிறந்தனர். நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் மேலாளராக ஃபெரோஸ் காந்தி பணிபுரிந்த போது அப்பத்திரிகையின் பெண்கள் பகுதியை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு இந்திராவிற்கு கிடைத்தது. பிரதமராக இருந்த நேரு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் இவருடன் பயணித்த இந்திராவுக்கு வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1964ஆம் ஆண்டு நேரு இறந்த பிறகு முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திரா காந்தி தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரானார். 1966இல் லால் பகதூர் சாஸ்திரி மரணமடைந்த போது அடுத்த பிரதமராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி காங்கிரஸ் கட்சிக்குள் முரண்பட்ட கருத்துகள் நிலவின. அப்போது காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்த காமராஜர் இந்திரா காந்தியின் பெயரை முன்மொழிய இந்திரா காந்தி பிரதமராக பதவியேற்றார். இதன் மூலம் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் மற்றும் உலகின் 2வது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். பிரதமராக பதவியேற்ற அதே ஆண்டில் நாகாலாந்து, மிசோராம் மாநிலங்களில் தனிநாடு கோரி போராட்டங்கள் வெடித்தன. அவற்றை திறம்பட கையாண்டார் இந்திரா. 1969ஆம் ஆண்டு வங்கிகளை தேசியமயமாக்கும் நடவடிக்கையை இந்திரா தொடக்கி வைத்தார். இந்நடவடிக்கை வாடிக்கையாளர்களுக்கான வங்கிச் சேவைகளை மேம்படுத்த வங்கிகளின் கிளைகள் விரிவடைய உதவியது. இதன் மூலம் பொருளாதாரம் விரிவடைந்து வேலைவாய்ப்புகளும் அதிகரித்தன. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று 2வது முறையாக பிரதமரானார் இந்திரா காந்தி. இந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு அரசியல் திருப்பங்களை நாடு சந்தித்தது. 1971இல் மேற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக கிழக்கு பாகிஸ்தானில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளித்தது. இதன் காரணமாக பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தியது. உடனே பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து மிக எளிதில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்திய ராணுவம். இந்த வெற்றியினால் வங்கதேசம் என்ற தனி நாடு உருவானது. பாகிஸ்தானுடன் போரில் வெற்றி, 1974இல் பொக்ரானில் நடைபெற்ற அணுகுண்டு சோதனை வெற்றி போன்றவை இந்திராவின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்றன. அதே நேரத்தில் இந்தியாவில் பணவீக்கம் அதிகரித்து விலைவாசி உயர்வு விண்ணை மூட்டியது. நாட்டின் பல்வேறு இடங்களிலும் கலவரங்கள் வெடித்தன. இதனால் 1975ஆம் ஆண்டு நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. மொரார்ஜி தேசாய் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்திராவின் புகழ் மங்கத் தொடங்கியது. இதனால் ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி 1977இல் நடந்த பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை படுதோல்வி அடையச் செய்தது. இந்திரா காந்தி மற்றும் அவருடைய மகன் சஞ்சய் காந்தி தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வியை தழுவினர். ஜனதா கூட்டணி ஆட்சி அமைத்தது. ஆனால் கூட்டணி குழப்பங்கள் காரணமாக 2 ஆண்டுகளில் ஜனதா கூட்டணி அரசு கவிழ்ந்தது. பின்னர் நடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இந்திரா காந்தி 3வது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்றார். இக்காலத்தில் பஞ்சாபில் சீக்கிய பிரிவினைவாதம் வளர்ந்து காலிஸ்தான் தனிநாட்டு கோரிக்கை வலுப்பெற தொடங்கியது. இக்கோரிக்கையை முன்னெடுத்து நடத்திய பிந்திரன்வாலேயின் செல்வாக்கும் அதிகரிக்க தொடங்கியது. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு சவாலாக அமையும் தனிநாட்டு கோரிக்கையை மட்டுப்படுத்த எண்ணினார் இந்திரா காந்தி. தனிநாடு கோரும் பிரிவினைவாதிகளை பிடிக்க அரசு திட்டமிட்டது. சீக்கியர்களின் புனிதத்தலமான பொற்கோவிலுக்குள் பிந்திரன்வாலே உள்ளிட்டோர் ஆயுதங்களுடன் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததன் பேரில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற நடவடிக்கை மூலம் கோயிலுக்குள் இருக்கும் அனைவரையும் பிடிக்க உத்தரவிடப்பட்டது. புனிதத்தலமாக கருதப்படும் கோயிலுக்குள் இராணுவம் காலணியுடன் நுழைந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் பிந்திரன்வாலே உட்பட 450க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் இந்திரா காந்தியின் மீது சீக்கியர்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக இந்திரா காந்தி அவரது மெய்க்காவலர்களாக இருந்த 2 சீக்கியர்களால் சுடப்பட்டார். கம்பீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த இந்திரா பிரியதர்ஷினியின் உயிர் 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் நாள் பிரிந்தது.